இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். சொரக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நீட்டமாக இருக்கிறதுனால ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை நீட்டமாக கட் பண்ணி நம்ம எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அவ்வளோ சைஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை நீட்டமாக கட் பண்ணால் அதுக்கு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பொரியல் அப்படிங்கிறதுனால நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கு முக்கியமாக வேர்க்கடலை வேணும். வேர்க்கடலை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் அதை வறுத்துட்டு அது மேலே இருக்கிற தோல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். எல்லா தோலையுமே எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், இதே மாதிரியே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காயும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கறி மசாலா தூள், மிளகாத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய் நல்லா வேகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இறக்குறப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.